சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. கும்பராசிக்கு இந்த பங்குனி மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் சூரிய பகவான். 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், தொழில், ஊடுபடியாக செய்யக்கூடிய தொழில், முக்கியமாக ஒரு மெயின் ஸ்ட்ரீமிங்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வேறு, சைடு இன்கமாக அதாவது பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறது, ஓவராலாக அந்த வேலை ஒரு ஜாப் பண்ணுவோம் அப்படின்னு செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பார்ட் டைமாக செய்யக்கூடியது, இது எல்லாமே ஹாபியாக செய்யக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ்ஸு எல்லாமே 7ஆம் பாவங்க. அதே போல் நண்பர்களுடன் சேர்ந்து கேதரிங்காக கூட்டு தொழில் செய்வது 7ஆம் பாவம். இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா யாருன்னா கும்பராசிக்கு சூரிய பகவான். அதனால் அந்த சூரிய பகவான் 2ஆம் பாவத்தில் தன லாபத்தை தரக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சிறு தொழில் மூலமாக பெரிய வருமானத்தை உங்களுக்கு சூரிய பகவான் கைகூட்டி வைப்பார். அரசாங்கத்துறையில் இருக்கங்க, அரசாங்க வேலை பார்த்துட்டு இருக்கங்க, அரசியலிலே இருக்கேன் அப்படிலாம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமோக வளர்ச்சி இருக்குது. அரசாங்க வேலை பார்க்கல, தனியாரில் வேலை பார்க்குறேன், ஒரு நல்ல சம்பளம் வந்துட்டுருக்கு, இது நல்ல சம்பள உயர்வுகளை எதிர்பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் பாவத்திலே சூரிய பகவான் 7ஆம் அதிபதி. அதனால் சம்பள உயர்வுகள் ஏற்படும். முக்கியமாக நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி நண்பர்கள் இல்லையா, நண்பர்களினுடைய உதவி, மேலதிகாரியினுடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். செவ்வாயை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் போகிறார். 3ஆம் பாவத்துக்கு மட்டும் இல்லை 10ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் 5ஆம் பாவத்தில் போகிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல செவ்வாய் போகிறது ரொம்ப நல்லது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை இப்போ தான் குழந்தை பிறக்குதுங்கிறது அடுத்தது, ஏற்கனவே குழந்தை இருக்குது, அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி அடுத்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும். அதனால் குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த மாதம். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கும்பராசிக்காரங்களுக்கு வருதுங்க இந்த மாதத்தில். அடுத்ததை கவனிச்சிங்க அப்படின்னா கேது பகவான் கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் போகிறார். கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அஷ்டமஸ்தானம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை, கும்பராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால கேதுவினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை நிவர்த்தி செஞ்சிருவாருங்க. கேதுவினால் ஏற்படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது அலைச்சலை கொடுப்பாருங்க. தொழில் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வேலைக்கு இன்னொரு இடத்துல, அதாவது நீங்கள் இருப்பிடத்துக்கும் உங்களுடைய வேலைக்கும் அதிகமாக ஒரு அலைச்சலை கொடுப்பாரு. அல்லது வேலை நேரத்திலேயே அதிக நேரம் வேலை செய்கிற மாதிரியே பிரச்சனையை கொடுப்பாரு. அல்லது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம், அதாவது நேரம் கட்ட நேரத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும், ஆனால் அடுத்த ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையாகிடும். இந்த மாதிரி கூட பிரச்சனையை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இப்போ அந்த குரு பார்க்குறாரு இல்லைங்களா கேதுவை, அதனால் உங்களுக்கு சாஸ்வதமாக உங்களுக்கு திருப்தியானபடியே நேரம் அமையும். அதனால் ரொம்ப எளிமையாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் இலகுவாக வேலை செய்வதற்கான பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா கும்பராசிக்கு சனி ஆதிக்கம் இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தூக்கத்தின் மேல் பிரியம் இருக்கும். அதனால் தூக்கத்தை பைகாட் பண்ணது அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் இப்போது அந்த குரு கேதுவை பார்க்கறதுனால தூக்கம் சுமூகமாக ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்ததாக 2ஆம் பாவம் தான் வலிமையாகுது உங்களுக்கு. 2ஆம் பாவத்தில் 4 கிரகம் உட்காந்துருக்கு. சூரியன் உட்கார்றாரு, சனி சுக்கிரன் உட்கார்றாரு, ராகு உட்கார்றாரு, புதன் உட்கார்றாரு. சனி உங்கள் ஜென்மஸ்தானத்திலே இருக்கார். அதனால் இந்த 2ஆம் பாவம் தனஸ்தானம் வலிமையாகுது. அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். முன் சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகருக்கு உகந்தமான, அதாவது சங்கடஹர சதுர்த்தி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 3ஆம் தேதி வருதுங்க. இந்த பங்குனி மாதம் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் 17ஆம் தேதி வருது சங்கடஹர சதுர்த்தி.
அன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிள்ளையாருக்கு நோன்பு எடுக்கிறது, பிள்ளையாருக்கு கொலக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது, பஞ்சாமிரத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உபகரணம் பண்ணுறது, இது மாதிரிலாம் செஞ்சு வந்தீங்கன்னா பிள்ளையாரோட அனுகிரகத்தில் நல்ல வெற்றி இந்த பங்குனி மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னென்னா சனி பெயர்ச்சி. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை, 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம சேனல், நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும், அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் எந்த துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமக.